காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. பாவம், அந்த சிட்டுக்குருவிக்கு நண்பர்களே கிடையாது. அந்த சிட்டுக்குருவி தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு அந்த காட்டில் ரொம்ப நல்லா பொழுத கழிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவிட்ட நம்ம நண்பர்களாக இருக்கலாமான்னு கேட்டுச்சு. நண்பர்கள் யாருமே இல்லாததால் அந்த சிட்டுக்குருவியும் சரின்னு சொல்லிடுச்சு. காகமும் சிட்டுக்குருவியும் நல்லா பழக ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த மற்ற பறவைங்க சிட்டுக்குருவிகிட்ட வந்து, சிட்டுக்குருவியே, நீ அந்த காகத்துடன் சேராத, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காகத்தின் மேலே இருந்த நம்பிக்கையால் அந்த சிட்டுக்குருவி யாரோட பேச்சையுமே கேட்கல. ஒரு நாள் காகம், நான் வெளியில் போகிறேன் சிட்டுக்குருவி, நீயும் என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சரி அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லி 2 பேரும் பறந்து போனாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போனாங்க. திராட்சை பழங்களை பார்த்தோன்னே காக்கா வேகமாக அந்த திராட்சை பழங்களை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சது. சிட்டுக்குருவியையும் கூப்பிட்டது. சிட்டுக்குருவி போகலை. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் உட்காந்துருச்சு. அந்த நேரத்தில் தோட்டக்காரன் அங்கே வந்தான். தோட்டக்காரனை பார்த்ததும் சிட்டுக்குருவி காகத்தை கூப்பிட்டது. ஆனால் காகமும் திராட்சையை சாப்பிட்ற ஆர்வத்தில் சிட்டுக்குருவி கூப்பிட்டதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. தோட்டக்காரனை பக்கத்தில் வந்துட்டான். தோட்டக்காரன் வந்தது காக்காவை கல்லால் விரட்டுனான். காக்கா பறந்து போயிடுச்சு. ஆனால் சிட்டுக்குருவி தோட்டக்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆனால் இந்த சிட்டுக்குருவியை காப்பாற்றாமல் காக்கா பறந்து போயிடுச்சு. தோட்டக்காரன் சிட்டுக்குருவியோட காலை கல்லால் அடித்து உடச்சிட்டான். சிட்டுக்குருவியால் பறக்கவும் முடியலை, நடக்கவும் முடியலை. அப்போ தான் அந்த சிட்டுக்குருவி நினச்சிச்சு, நம்மக்கிட்ட மற்ற பறவைங்க அப்பயே சொல்லிச்சு காக்காவை நம்பாதன்னு, நம்ம தான் அவங்களோட பேச்சை கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு தன்னோட தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த சிட்டுக்குருவி.